Dual nature of radiation and matter topic la irundhu example 7th sum pannalam parunga. What is the de Broglie wavelength associated with an electron accelerated through a potential difference of 100 volt னு சொல்லி இருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 100 வோல்ட்னு தெரியுது. புரோட்டானை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சலரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அசோசியேட்டட் வித் அன் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானை ஆக்சலரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படின்னா டி ப்ராக்லி வேவ்லென்த்துக்கு என்ன ஃபார்ம் தெரியும், h பை மொமெண்டம் தெரியும். அப்போ மொமெண்டமுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் ரிலேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஆஃப் எம் வி ஸ்கொயர்னு தெரியும் இல்லையா? இது மாஸ்ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணால் இந்த எம் ஸ்கொயர் வி ஸ்கொயர் என்ன வருது, மொமெண்டம் ஸ்கொயர் வருது. ஸோ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு மொமெண்டம் ஸ்கொயர் பை 2m புரியுது. இதுலேருந்து மொமெண்டம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2m கைனடிக் எனர்ஜி வந்துடுது. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் தெரியும். இந்த ஒர்க் டன் தான் இன்க்ரீஸ் இன் கைனடிக் எனர்ஜி. அப்போ கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் தி பார்ட்டிகல் ஈன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கியூ கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ கைனடிக் எனர்ஜி பிளேஸ் என்ன பண்ணணும், வி கியூ போடணும். அப்போ மொமெண்டம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எம் இன்ட்டு கைனடிக் எனர்ஜி பிளேஸில் பொட்டன்ஷியல் இன்ட்டு கியூ போடுங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டா மொமெண்டம் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2m இன்ட்டு கியூ இன்ட்டு வின்னு வந்துடுது பொட்டன்ஷியல். கரெக்டுங்களா? சரி, இப்போ இந்த ஃபார்முலா கொண்டு போயிட்டு இங்கே டி ப்ராக்லி வேவ்லென்த்தில் போடணும். அப்போ லேம்டா ஈக்குவல் என்ன வருது, h பை மொமெண்டம் ரூட் ஆஃப் 2m q v அப்படின்னு வந்துடுது. இப்போ இதில் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் இந்த டூ எல்லாம் கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட் எல்லாமே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா, இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்னா 1.227 இன் நேனோமீட்டரில் வந்துடுது. இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்குது, அதனால தான் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் பொட்டன்ஷியல் போட்டிருக்கோம். அப்படின்னா வேவ்லென்த், டி ப்ராக்லி வேவ்லென்த் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சலரேட்டிங் பொட்டன்ஷியல் ஃபார்முலா 1.227 by square root of potential in nanometer போட்டுக்கலாம். இப்போ பொட்டன்ஷியல் 100 கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ இங்கே பொட்டன்ஷியல் பிளேஸில் 100 போட்டால் ரூட் 100 வந்து 10. இந்த 10ம் நம்ம இந்த 1.227ம் டிவைட் பண்ணால் 0.1227 வருது. அப்போ 0.1227 வருது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி என்ன பண்ணிடுறோம், 1.23 நேனோமீட்டர்னு போட்டுக்கிறோம்ப்பா. ஓகேங்களா? அப்போ வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த் அசோசியேட்டட் வித் அன் எலக்ட்ரான் இன் திஸ் கேசஸ் ஆஃப் இன் தி ஆர்டர் ஆஃப் வேவ்லென்த். ஏன்னா இது 0.1227 நேனோமீட்டர்ன்றது 1.227 தானே வருது ஆங்ஸ்ட்ராம். அதாவது இது இந்த இந்த நேனோமீட்டரில் வருதுன்னா இது கிட்டத்தட்ட எக்ஸ்ரே உடைய வேவ்லென்த்துக்கு வரும். ஏன்னா எக்ஸ்ரே உடைய வேவ்லென்த்து எவ்வளோ வரும், 0.001 ஆங்ஸ்ட்ராங் டு 1 ஆங்ஸ்ட்ராங் வரைக்கும் கிட்டத்தட்ட அப்படி தானே எக்ஸ்ரே வேவ்லென்த் வருது. ஸோ அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால இப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம என்ன பண்ணலாம், 1.227 ஆங்ஸ்ட்ராங்னு எழுதியிருக்கலாம். ஸோ 1 ஆங்ஸ்ட்ராங் இருக்கிறதுனால இது எக்ஸ்ரே உடைய வேவ்லென்த்துன்னு எடுத்துக்கலாம்ப்பா கிட்டத்தட்ட. ஸோ இந்த டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் நியர்லி ஈக்குவல் டு எக்ஸ்ரே வேவ்லென்த் அப்படின்னு எடுத்துக்கலாம்.